விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. பாஜகவிடம் அதிமுக அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதற்கு முருகன் மாநாடும் ஒரு சான்று என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். கோயில்களை விட்டு அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என்ற முருகன் மாநாட்டு தீர்மானம் குறித்தும் அவர் விமர்சித்துள்ளார். அதனை பேச்சு, பேட்டி, கருத்து பகுதியில் பார்க்கலாம். அதாவது அந்த இயக்கம் எப்படி தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளுகிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். மேடையிலே பேசுபவர்கள் எவராக இருந்தாலும், ஏன் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை என்றாலும் கூட அவர் வசைப்பாடாத பாடே இல்லை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை, பெரியாரை, ஏன் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை, ஏன் மறைந்தும் மறையாமல் கலைஞரை போல் கலைஞருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை. அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமை சாசனத்தை எழுதி தந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். திராவிடத்தையே அழிப்போம் என்று சூளுரைக்கின்ற எச் ராஜாவும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். திராவிடம் இனி தமிழகத்திலே கோலோச்ச முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன அண்ணாமலையும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். பக்தர்களுடைய பார்வை என்னுடைய பார்வை அல்ல, ஒட்டுமொத்தமாக நேற்றைய மாநாடு என்பது அரசியல் மாநாடு தான். எங்களை பொறுத்தவரை எங்களுடைய முதல்வருடைய நிலைப்பாடு அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு. அரசியலும் ஆன்மீகத்தையும் கலந்து அரசியல் ஆக்காதீர்கள் என்பதுதான் எங்கள் முதல்வருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடில் என்றைக்கும் நாங்கள் உறுதியாக இருப்போம். விடுவிச்சு ஒரு பாஜக மாவட்ட தலைவருக்கு அந்தந்த கோயிலை அடிமை சாசனம் எழுதிட்டு, அதாவது அடிப்படையே தகர்க்கின்ற கேள்விகள் இதெல்லாம் நிறுவனமாக நடத்தி கொண்டு அதில் வருகின்ற வருமானங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கூட்டங்களை வெளியேற்றுவதற்காகத்தான் இந்து சமய அறநிலையத்துறையே தோற்றுவிக்கப்பட்டது. ஒரு நிர்வாகத்தின் கீழ், ஒரு அரசியல் அமைப்பின் கீழ் ஒரு நிறுவனம் செயல்பட்டால்தான் ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு ஒழுங்குமுறையாக இருக்கும் என்பதால் தான் அன்றைக்கு வெள்ளையர் காலத்தில் வகுக்கப்பட்ட அந்த நீதியின் அடிப்படையில் தான் பல்வேறு நீதிமன்ற போராட்டங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி, உச்சநீதிமன்றம் வரையறுத்த சட்டத்திட்டங்கள்படி 1959 ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கொடைகள் சட்டம். அந்த சட்டத்தின்படிதான் இந்த இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் நினைப்பது போல், எங்கள் நினைவில் வாழும் முதல்வர் சொன்னது போல் கோயில்கள் கூடாது என்பதல்ல, அது கொள்ளையர்கள் கூடாரமாக மாறக்கூடாது என்பது எங்களுடைய கலைஞர்களுடைய ஆணித்தரமான கருத்து. அவர்கள் கோயில்களை கொள்ளையர்கள் கூடாரமாக மாற்ற நிற்கின்றார்கள். நாங்கள் திருக்கோயில்களை ஆன்மீகவாதிகளின் கோயிலாக மாற்ற நிற்கின்றோம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.